நீங்களும் ப்ரீவியூ வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப Instagramல இந்த மாரி வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அத எப்படி எடிட் பண்ண போறோம்னா, இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் வெறும் ஒன் கிளிக்ல உங்க இமேஜ் சேஞ்ச் பண்ண மூலியமாவே இந்த ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போவாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது பார்ப்போம். லெட் கெட் இட் ஸ்டார்டட். அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நம்ம வந்து CapCut ஆப்ல தான் எடிட் பண்ண போறோம். CapCut ஆப் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட VPN ஆப் ஓப்பன் பண்ணி VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட VPN ஆப் இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல VPN வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து ரொம்ப நாள் இந்த VPN ஆப் வந்து யூஸ் பண்றேன். இந்த VPN ஆப் ரொம்ப சூப்பரா இருக்கும். VPN ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க VPN ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சஜெக்ஷன் பண்றேன். இந்த ஒரு VPN ஆப்பை டவுன்லோட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கேரட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த VPN ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN கனெக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அதுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணீங்க நீங்க மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இதுல வந்து எனக்கு வந்து இங்க வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல பார்த்தீங்கன்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் டைப் பண்ற மாதிரி டெம்ப்ளேட் லிங்க் ஒன்னு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வரும். டெம்ப்ளேட் லிங்க் ஒன்னு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட் வரும். அந்த டெம்ப்ளேட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மறக்காம VPN வந்து கனெக்ட் பண்ண மட்டும் தான் இந்த ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காம VPN கனெக்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ்க்கு வந்து லோடிங் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் கீழே யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCut இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் என்ன பண்றீங்கன்னா ஓப்பன் இருக்கும். நீங்க CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லும். நீங்க அகைன் என்ன பண்றீங்கன்னா ஓப்பனை கிளிக் பண்ணி நீங்க வந்து CapCut ஆப்ல வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி கீழே யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எந்தெந்த போட்டோஸ்லாம் வேணுமோ நீங்க அந்த போட்டோஸ்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட போட்டோஸ்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம வந்து உங்களோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து செட் ஆகாம இருக்கும். அதை எப்படி செட் பண்ணுறது நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து வால்யூம் வந்து மீட் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரீப்ளேட் இட் வித்வுட் வீடியோன்னு இருக்கும். இதை தவிர்த்து மித்த எல்லாத்தையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதோட இமேஜஸ் நீங்க வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணாலும் இல்லை கிராப் பண்ணாலும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிராப் பண்ணிக்கிறேன். அந்த கிராப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எனக்கு கரெக்டாக தெரியாம இருக்கும். அந்த இமேஜ் கரெக்டாக வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறேன் ரீப்ளேஸ் பக்கத்தில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஜூம் பண்ணா ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க உங்க இமேஜ் கரெக்டா தெரியுற அளவுக்கு நீங்க செட் பண்ணா போதும். இந்த மாதிரி செட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டா அந்த இமேஜ் தெரியுற அளவுக்கு செட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது திரும்பி கரெக்டா செட் பண்ணணும். இதுல பெரிய பஞ்சாயத்து சில டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் கரெக்டா தெரிய மாட்டேங்குது. அந்த டெம்ப்ளேட்ல இருந்து இமேஜஸ் அப்படியே செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா இருக்க மாதிரியே நீங்க அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் என்ன பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா இந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டாக கிராப் ஆகி செட் ஆகுது. இதுக்கு மேலே செட் ஆக மாட்டேங்குது. டிஃபால்ட்டா இப்படி தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நீங்க அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கிராப்பை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த ஃபேஸ் இந்த கண்ணு ஏதோ ஒரு தெரியுற அளவுக்கு நம்ம இமேஜ்ல கொஞ்சம் ஏதோ யூனிக்கா தெரியுற அளவுக்கு இமேஜஸ் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கிராப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஜூம் பண்ணிட்டு ஃபேஸ் தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுல பெரிய பஞ்சாயத்தை இதுதான். நானும் ரெண்டு மூணு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வரல. இந்த மாதிரி இமேஜஸ் நீங்க வந்து ஜூம் பண்ணி இந்த அளவுக்கு தான் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்களா நான் எப்படி செட் பண்றேன்ல. இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு இமேஜ் செட் ஆகலாம். ரீப்ளேஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணா செட் ஆகுதோ அந்த ஒரு இமேஜை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி செட் ஆகணும். இந்த ஒரு இமேஜை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் இருங்க. இந்த ஒரு இமேஜ் அகைன் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இமேஜஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி டைப்ல தான் வரும் போல இருக்கு. நல்லா பண்ண போறேன். அகைன் கிராப் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு செட் பண்ணி டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இதில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே நம்ம வந்து ஜூம் பண்ணி இந்த டைப்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிராப் பண்ணி இந்த அளவுக்கு செட் பண்ண முடியுதா? கொஞ்சம் கிராப் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அகைன் என்ன பண்ண நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இமேஜ் தெரியிற அளவுக்கு நம்ம வந்து கிளியரா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தெரியிற அளவுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி செட் பண்ணாலும் ஓகே. கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இருக்கு எல்லா இமேஜஸுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அவ்வளோ ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். மறக்காம அந்த இமேஜ்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியிற அளவுக்கு மட்டும் கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பட் பிரச்சனையே இல்லை. அந்த டைப்பில் தான் இருக்கும்.
அந்த இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வர்றப்பலாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு க்ராப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் ஜூம் பண்ணி அப்புறம் ஜூமை கம்மி பண்ணியும் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ கரெக்டாக இந்த 2 இமேஜஸ் வேணும்னா அந்த இடத்த செட் பண்ணி அந்த 2 இமேஜ் தெரியுற அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதுல தப்பு இல்லை. அகைன் நம்ம வந்து இதுதான் சொல்கிறேன், அந்த செட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணுறது நம்மளோட திறமை தான். இந்த மாதிரி செட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. சில டைப்பில் வந்து செட் ஆகும், சில வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் இமேஜ் தான் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற இமேஜ் தான் செட் ஆகாது. ஸோ மறக்காம வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ளே பண்ணி பாருங்க. முக்கியமாக அகைன் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவில் இமேஜை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். சில டைமில் அந்த சம்டைம்ஸ் அந்த செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதோட டிஃபால்ட் அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ஒன் டிக்டாக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்கள் வீடியோ வந்து இமேஜ் வந்து உங்கள் வீடியோ வந்து உங்கள் வந்து சேவ் ஆயிடும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். ரொம்ப நாளாக வீடியோஸ் வந்து போட முடியாமல் போச்சு. இதுக்கப்புறம் ரெகுலர்ஸாக ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.